வணக்கம் நண்பர்களே. திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் எப்பொழுதுமே மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் என்று மறைந்த தலைவர் கருணாநிதி இருக்கும் பொழுதுந்தே ஒரு அபிப்பிராயம் உண்டு அந்த கட்சியின் மீது. அந்த உட்கட்சி ஜனநாயகம் உண்மையிலேயே இவர்களுடைய மறைந்த தலைவர், இவர்களுடைய திமுகவினுடைய மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது போன்ற உண்மையிலேயே இருக்குமானால் அவர்கள் ஒரு வேலை செய்யலாம். என்ன அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். நான் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த உட்கட்சி திமுகவினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி நமக்கு ஏன் அக்கறை என்பதற்கு ஒரு வரியில் பதில் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்களுடைய தனிநபர் ஒழுக்கம் ஆரம்பித்து கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம் வரை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் நாம் செலுத்தும் வரிகளை நேர்மையாக கையாள்வார்கள் என்று அர்த்தம். இது தேர்தல் 2026 சட்டசபை தேர்தல் வரும் நேரத்தில் இந்த கருத்தினை வலியுறுத்தி தான் நான் எனது வீடியோக்கள் பதிவிட்டு வருகிறேன். அரசியல் சம்பந்தமான வீடியோக்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். வேறு எதுக்கும் இது பொருந்தாதுன்னு வச்சுக்கோங்க. அரசியல் கட்சி ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம், கட்சி உட்கட்சி ஜனநாயகம் என்பதெல்லாம் அரசியல் பதிவுகளுக்கு தான் பொருந்தும். சரி, இப்போ திமுகவில் துரைமுருகன் 2ஆம் கட்ட தலைவர்களில் மூத்தவர், இன்றைக்கு இருக்கும் முதல்வருக்கும் மூத்தவர். அவர் 2ஆம் கட்ட தலைவராக அறியப்படுவதே ஒரு பிழையான புரிதல் என்று தான் நான் நினைக்கிறேன். அவரை பற்றிய, அவர் துறை சார்ந்த ஊழல்களை பற்றிய ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்மளுடைய வீடியோவில் இருக்குது, நம்முடைய பதிவுகளில் இருக்குது. சேனலில் நீங்கள் தேடி பார்த்தா கிடைக்கும். ஆனால் அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் என்று வரும் நேரத்தில் அடுத்து ஒரு பொதுக்குழுவை கூட்டியோ அல்லது அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் அடுத்த தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியை போல, காங்கிரஸ் கட்சியை போல தேசிய கட்சிகளில் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே போன்று 2026 தேர்தலுக்கு கட்சியை தலைமை நடத்துவதற்கு ஒரு தலைவரை ஏன் தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? இப்போது இருக்கும் தலைவர் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை இவர் வெற்றிகரமாக கட்சியை நடத்தியிருந்தாலும் கூட இன்னொரு தலைமை இன்னும் அதிகமான சவால்களை சந்திக்கும் இந்த தேர்தல் களத்தில் வேறொரு தலைவர் வழிநடத்தலாமே, அல்லது ஒரு கூட்டு பொறுப்பினை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அப்படி எடுத்தால்தான் இந்த கட்சி ஜனநாயகப்படி நடக்கிறது, இவர்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலைக்கு மக்கள் வருவார்கள். அதனால் 2ஆம் கட்ட தலைவர்களாக அறியப்படுகிற துரைமுருகன், இன்னும் அடுத்த கட்டத்தில் சொல்ல போனால் ஐ பெரியசாமி திண்டுக்கல், அவர் பொன்முடி, இன்னும் அடுத்தடுத்து இருப்பவர்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் நம்ம சொல்லி யாரையும் முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் இருவர். நான் எங்களுடைய கணிப்பு பணி துரைமுருகன் அண்டு மு.க. அழகிரி, இப்போது இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர். ஸோ மு.க. அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் இவர்களை கட்சியில் இணைப்பதன் மூலமாக அந்த கட்சியும் வாக்கு சதவீதம் உயரும். இணைப்பது என்றால் அவர் எங்கே நாங்கள் விலக்கி வைத்தோம், இப்போது நாங்கள் அவரோடு சமாதானமாக இருக்கிறோம், நீங்கள் தான் இந்த பிரிவினை ஏற்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் கூறி இதை மழுப்ப வேண்டாம். நீங்கள் இன்றளவும் அதாவது தங்கள் கட்சியோடு இணைந்து, தாங்கள் ஏற்கனவே இருந்த கட்சியோடு இணைந்து செயல்படுவதற்கு அண்ணன் மு.க. அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மிகவும் துடிப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தினை நீங்கள் பாராட்ட வேண்டும், அவருடைய விசுவாசத்தினை மதிக்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, மீண்டும் இங்கே சேர்ந்தால், இந்த கட்சியில் சேர்ந்தால் தன்னுடைய தலைமை பதவிக்கோ, அதாவது ஸ்டாலின் அவருடைய கட்சி தலைவர் பதவிக்கோ, அடுத்து அவர் கொண்டு வர இருக்கிற உதயநிதியை அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சராக இப்போது நியமித்திருக்கிறார், அடுத்த கட்சி தலைவராக்குவதற்கு மற்றவர்கள் தடையாக இருப்பார்களோ, தாம் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் அல்லது தான் சொல்வற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தலைவர்களை மட்டுமே தனக்கு 2ஆம் கட்ட தலைவர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரை? திமுகவினருக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கிற திமுகவினருக்கு. கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்குது. யார்? அண்ணன் அழகிரி. ஆனால் இன்றளவும் மாவட்ட அளவில், ஏன் இவர்கள் தலைமை கழகம் இருக்கின்ற சென்னையிலேயே எத்தனை துரை தயாநிதி பேரவை இருக்கிறது என்று இவர்களுக்கு தெரியுமா? அண்ணன் அழகிரியினுடைய பேரவை இருக்கிறது என்று இவர்களுக்கு தெரியுமா?
இப்படி கட்சியின் எல்லா புறத்திலிருந்தும் தாங்கள் இருப்பதை முகம் காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அண்ணன் அழகிரியினுடைய ஆதரவாளர்களை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் யாரை? ஒரே ஒரு சுயநலம்தான், தனது தமையன் அடுத்து தலைவராக, கட்சியின் தலைவராக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும். இதுதான் அவருடைய குறிக்கோள். இதை தடுப்பது ஒன்றும் என் வேலை இல்லை. ஆனால் அவர் எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரா, பெற்றிருக்கிறாரா, எல்லோரோடும் அந்த கட்சியில் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாரா என்பதை முதல் நிறுவியுங்கள். அதன் பின்பு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார். இப்போ என்ன கேள்வி வைப்பாங்க, அப்போ திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் ஜெயிச்சது என்ன சும்மாவா, இவர் அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு, மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சார்னு. ஐயா, திரும்பவும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். நீங்கள் மொத்தம் பதிவான வாக்குகளில் பெரும்பான்மை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை தவிர பெரும்பான்மையான மக்களால் நீங்கள் விரும்பப்படுகிறீர்கள் என்பது அர்த்தமல்ல. நடைமுறை ஜனநாயகம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது. இப்போதற்கும் நாம் கடைபிடிக்கும் ஜனநாயகம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறது. அல்லாமல் நீங்கள் அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்றால், நீங்கள் அப்படி நம்புவீர்களே ஆனால் முதலில் உங்கள் கட்சியில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாரா என்பதை நீங்கள் முதலில் அதை நிறுவியுங்கள். எப்படி? பொதுக்குழுவை கூட்டுங்கள். நான் என்னமோ உங்கள் கட்சிக்கு ஆர்டர் போடுற மாதிரி நினைச்சிடாதீங்க, அப்படி செய்யலை. ஆலோசனை, உங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுங்கள். தலைவராக போட்டியிடுவதற்கு மனு கொடுப்பதற்கு முதலில் அனுமதியுங்கள். ஆனால் பேருக்காவது செய்யுங்களேன். செய்ய மாட்டாங்க. போஸ்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டார் ஸ்டாலின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் கருணாநிதி இவரை கொண்டு வந்தார், ஸ்டாலினை கொண்டு வந்தார். ஸ்டாலின் வந்து கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தார், இளைஞரணியில் இருந்தார், சிறையில் பாடுபட்டார். ஐயா, ஒரு கட்சிக்கு பாடுபடுவது என்பது, அது ஒரு தந்தை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் மகன் பாடுபடுவது என்பது மிக எளிது. எல்லோரோடும் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். எல்லா மாவட்டங்களிலும் வரவேற்பு இருக்கும். அப்போ அவர் மேலே வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இன்றைக்கு இருக்க 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடியவர்கள் செய்த களப்பணியை அதில் 100ல் ஒரு 10% ஸ்டாலின் செய்திருப்பாரா? இவர்களெல்லாம் தாங்கி பிடித்திருப்பார்கள் கருணாநிதிக்காக. கருணாநிதி என்ன செஞ்சார் இவங்களுக்கெல்லாம்? அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. மறைந்த ஒரு தலைவரை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஸோ இது ஒரு மாயை தோற்றத்திலேயே நீங்கள் கொண்டு வருவது நம்மளுடைய ஜனநாயக இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு, ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியம் அல்ல என்பதால் தான் இந்த ஆலோசனை வைக்கிறோம். அதனால்தான் அவர் கட்சிக்கு ஒரு தலைமையை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்ற ஒரு பரிசோதனை முயற்சியை நான் செய்ய சொல்லி நாங்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. நான் திமுக உறுப்பினர் அல்ல, எந்த கட்சியிலும் நான் உறுப்பினர் அல்ல, உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் உங்கள் கட்சியை நோக்கி ஏன் கேட்கிறேன் என்றால், நீங்கள் அடுத்து ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா வியூகங்களையும் அமைக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு ஒரு வாக்காளனாக எனக்கு உரிமை உண்டு. ஆனால் உங்கள் கட்சி இன்னார் தான் தலைவர் வர வேண்டும், இன்னார் தான் அமைச்சர் பொறுப்பு வர வேண்டும் என்று கூறுவது எனது வேலை அல்ல. இருப்பினும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு. நான் அப்படி சொல்வது என்னுடைய கடமை. நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் உட்கட்சி, நான் இப்போ ஒரு காவலாளி, ஒரு பெரிய அரண்மனையினுடைய காவல் வீரர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஒழுக்கத்தை பற்றி அறியாமல் விடுங்கள். நம் இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறோம். அவருடைய ஒழுக்கத்தை பற்றியோ அவர்களை தீர விசாரிக்காமலோ நாம் எல்லையில் அவர்களை பாதுகாவலர்களாக நிறுத்துவோமா? அதுபோன்றுதானே நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரி வருவாயை கையாள இருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை ஒழுக்கமானவர்கள், எத்தனை சதவீதம் இந்திய ஜனநாயகத்தை, இறையாண்மையை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பெரிய பதிவை நான் நிடுகிறேன். ஆக நீங்கள் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, திமுகவினுடைய 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான கட்சி தலைவராக நீங்கள் துரைமுருகன் அண்ட் மு.க. அழகிரி இருவரையும் இந்த இருவரில் ஒருவர் அல்லது நீங்கள் 3 பேருமே, ஸ்டாலின், துரைமுருகன், அண்ணன் அழகிரி 3 பேருமே வேட்புமனு தாக்கல் செய்யட்டும். மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாநிலத்தினுடைய யாரெல்லாம் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் தகுதி பெற்றவர்களாக அந்த கட்சியினுடைய பயிலாளர் இருக்கோ அவர்களெல்லாம் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கட்டும். அதுவே இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை மீண்டும் திமுகவுடைய தலைவராக வர வேண்டும் என்றால் மக்கள், அந்த தொண்டர்கள் விரும்பினால், அந்த நிர்வாகிகள் விரும்பினால் வந்துவிட்டு போகட்டும். எனக்கு அதில் துளியும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் அண்ணன் அழகிரியும் துரைமுருகனையும் போட்டி களத்தில் நிறுத்துங்கள். அந்த உட்கட்சி ஜனநாயகத்தோடு அந்த தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புள்ளவர்களை அவர்களை வாக்களிக்க சொல்லுங்கள். பின்பு பார்க்கலாம் உங்களில் யார் அந்த தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். 2026 தேர்தலை தலைமையேற்று நடத்த திமுகவினுடைய தலைமையாக இருந்து
அந்த தேர்தல் களத்தை சந்திக்க யார் உரியவர் என்பதை அந்த களம் தீர்மானிக்கட்டும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.